15/12/2023 வெள்ளிக்கிழமை இன்றைய இறை வார்த்தை எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 3:20 நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நெடுநாளாய் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நான் காத்து கொண்டே இருக்கிறேன் சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் சொல்லி வேதம் சொல்லுகிறபடியே இன்னைக்கு வைத்து போய் நிற்கிறீர்களா? கலங்கி போய் நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் நான் ஒரு காரியத்தை இந்த அதிகாலையிலே புரிந்து கொண்டு செயல்பட விரும்புகிறார். இது தெரியுமா? நீங்கள் நானும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் பவுல் சொல்கிறார், நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக சொல்றார். அப்படியானால் தேவப்பிள்ளையே, நீ வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்திலே இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனுடைய வல்லமை இன்னைக்கு விளங்க பண்ண போகிறார். தேவன் தம்முடைய அதிசயத்தை இன்னைக்கு காண்பிக்க போகிறார். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எதைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சூழ்நிலைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே பவுலும் அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்திலே ஜெபம் பண்ணும்படியாக. அப்பொழுது அலங்கார வாசலில் ஒருவன் இருக்கிறான். பிறவிலேயே சப்பானியாய் பிறந்து அவன் அந்த அலங்கார வாசலில் வைக்கப்பட்டு அவனுடைய தேவைக்காக ஜனங்களிடம் இதையாவது கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன். அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து எனக்கு எதையாவது கொடுங்கன்னு சொல்றான், வேண்டுகிறான் அவர்களிடம். அவன் பேதுரு சொல்லுகிறார், நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்றான். பேதுருட்ட பாக்கெட்ல இருந்து ஏதாவது கொடுப்பாரு, நம்ம வாங்கிடலாம், சாப்பிடலாம், அல்லது நம்ம திருப்தி அடையலாம் சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்கிறான், எனக்கு ஏதாவது கொடுங்க. ஆனால் பேதுரு சொன்னார், வெள்ளி பொண்ணும் என்னிடம் இல்லை, ஆனால் என்னிடம் ஒன்று இருக்கிறது. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை ஒன்று இருக்கிறது. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவரை உனக்கு தருகிறேன். ஆம் தேவப்பிள்ளையே, இங்கேயும் பவுல் அதான் சொல்லுகிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே ஒருவர் இருந்து கிரியை செய்கிறார். பேதுரு சொல்லுகிறான், அந்த வெள்ளியும் பொண்ணு நான் உனக்கு தர முடியாதப்பா, என்கிட்டயும் இல்லை, ஆனா எனக்குள்ள அதை காட்டிலும் ஒரு வல்லமை இருக்கிறது.
எனக்குள்ள அதை காட்டிலும் ஒரு வல்லவர் இருக்கிறார், அவரை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடைந்து சொன்னான். அவன் கைகளை இப்படி தூக்கினான். உடனே அவன் எழுந்து நடந்தான். இந்த காலை வேளையில அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த இயேசு, அந்த வல்லமையின்படி, அந்த வல்லமை உள்ளவர் உங்க வாழ்க்கையில உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வல்லவர்களுக்குள்ள கிரியை செய்வா. எப்படி தெரியுமா? இந்த முடவனை, இந்த சப்பானியை பிறவிலிருந்து ஸ்தோத்திர சப்பானியை இத்தனை வயது வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் சப்பானியா இருந்த அவனை நடக்க வைத்தது அந்த வல்லமை. இன்னைக்கு தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. தெய்வ வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்க போகிறது. நீங்க விசுவாசித்து பாருங்கள். இதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தா தெய்வ மகிமையை காண்பாய். இன்னைக்கு நெடுநாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்கல்ல, உங்க கணவர் குடிப்பழக்கத்தை விட்டு மாறணும் ஜெபிக்கிறீர்கள், உங்க பிள்ளையின் திருமண காரியம் நடக்கணும் ஜெபிக்கிறீங்கல்ல, உங்க கவலை மாறணும் ஜெபிக்கிறீங்க, உங்க கடன் மாறணும் ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு அந்த வல்லமை கிரியை செய்ய போகிறது. வேண்டுகிறதுக்கு நினைப்பது மிகவும் அதிகமாய். அந்த சப்பானி நான் சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா நான் கேட்டேன். ஆனா என்கிட்ட உனக்கு தருவதற்கு எதுவும் இல்லப்பா, என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், வல்லமை உள்ளவர் இருக்கிறார், அவரை உனக்கு தருகிறேன். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இன்னைக்கு அந்த வல்லமை நம்மிடத்தில் இருக்கு. இயேசு நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல கேட்டு பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னைக்கு அவரை விசுவாசித்து பாருங்கள். தேவன் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்ய போகிறார். என்ன கவலையா இருந்தாலும் சரி, இப்போது இந்த நேரத்தில், இந்த அதிகால வேளையில அவரிடத்தை நோக்கி பாருங்கள். தேவன் விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்களுக்குள் இருக்கிறவரே, பேதுரு சொல்லுகிறார். பேதுரு சொல்லும்போது சொன்னாரே, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன். எங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வல்லவரை பேதுரு அந்த சப்பானைக்கு கொடுத்த போது அவன் எழுந்து நடந்தானே, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதே, அவனுடைய சப்பானியின் வாழ்க்கை மாற்றப்பட்டதே, அது உட்கார்ந்து இருக்கிற நிலைமை மாற்றப்பட்டதே, அவன் எழுந்து ஓட செய்தது போல ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை இன்னைக்கு அப்பா இருந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த நிலைமை விட்டு முன்னேற முடியல அப்பா. எந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த நிலைமையில ஆரம்பித்தா அதே நிலைமை இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை வெளிப்படுவதாக, அந்த வல்லவரை இயேசு நீ வெளிப்படும்படியாக இப்போது ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே அது விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்போது நடப்பதாக ஜெபிக்கிறேன். ஒரு சப்பானி எழுந்து நடக்க முடிந்ததானால் இப்போதே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்போது துளிரிட ஆரம்பிப்பதாக ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இப்போதே தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டுமே, விடுதலை உண்டாகட்டுமே, விடுதலை உண்டாகட்டுமே, இரட்சிப்பு உண்டாகுவதாக. ஆவியானவர் தாமே அற்புதம் செய்யும் அப்பா. என்ன காரியங்களுக்காக இப்போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அதில் வல்லமை இப்போது வெளிப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பன் இப்போது கூட அந்த கிரியை செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாமத்தை விளங்க பண்ண பெரிய காரணம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.